செய். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கிறதான ஜனங்களையும் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் ஏனோ இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்காக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்தினா அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஜனங்களுக்கெல்லாம் சரீர பிரகாரமான நன்மைகள் மட்டும்தான் என்ன செய்யணும் வேணும். ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த நாட்களில் 3 நாளா உட்கார வச்சிருந்தார். அவரை தேடி வனாந்தரத்தில் ஜனங்கள் போனாங்க. 3 நாள் உட்கார வச்சிருந்தார். போனதான ஜனங்களை ஏன் 3 நாள் உட்கார வச்சிருந்தாரு? அவர்கள் உடனே வந்து தொட்டு அனுப்பியிருக்கலாம். அவர் தொட்டாலே அற்புதம் தான், அவர் பார்த்தாலே அற்புதம் தான், தொட்டாலே அற்புதம் தான். அவர் தொட்டு அனுப்பியிருக்கலாம், எல்லாரும் விடுதலை அடைஞ்சு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஏன் அத்தனை ஆயிரம் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் அவர் உட்கார வைத்திருந்தார்? வனாந்தரத்தில் அத்தனை ஆயிரம் ஜனங்களை உட்கார வைப்பது என்பது கஷ்டம்தான். 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் வேணும், அவர்களுக்கு போஜனம் வேணும், அவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவது என்பது கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களெல்லாம் உட்கார சொன்னார். எல்லாரையும் உட்கார சொல்லி அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? போதனையை கொடுக்கிறார். முன்னாட்கள் எல்லாம் நான்